சங்கீதம் 1:1 போடுங்க பார்க்கலாம். அது எப்பொழுது சாத்தியமாகிறது? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 1:1 சேர்ந்து, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடா என்னால வர முடியல, வெரி சாரி. கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணலாமா? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி. யாருங்க துன்மார்க்கன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருங்க துன்மார்க்கன்? ஆமா, அந்த மோட்டு மேல ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு வெல்டிங் குமார். அவன் தான் துன்மார்க்கன். நான் சொல்லட்டுமா? ஆண்டவருடைய ரட்சிப்பையும் சத்தியத்தையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு தெரியுதே தங்கச்சி, இவ்வளவு தெரியுதே அக்கா, இவ்வளவு தெரியுதே அண்ணா, தெரிஞ்சு கூட நீ சொல்ல, என் சித்தப்பா சொல்றத தான் நான் கேட்பேன். சித்தப்பா யாரு? அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது. என் சித்தப்பா கூட கிழிச்சாருன்னா தாண்டவே மாட்டேன். ஆமா, அப்படியே நின்னுக்க வேண்டியது, அங்கேயே ஸ்டக் ஆகி. நீ ஒரு நீதிமான் என்றால் நான் சொல்கிறேன், தேவனுக்கு பயந்தவர்களுடைய ஆலோசனையை கேள். நீ ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை என்றால் பரிசுத்தவானுடைய பாச வார்த்தையை கேள். அவன் யாரோனா இருக்கலாம், எப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை தவறான இடத்துல இருக்கிறபடியினால் அவர்கள் சொல்லுகிற கருத்து 1000 நலமான கருத்தா இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கை தவறாய் இருக்கிறபடினால் நீங்கள் அதை பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்வும் தவறாய் போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது நான் சொல்றேன், எழுதி கொடுத்தவருடைய வாக்கியத்தினுடைய நம்பிக்கை மகத்துவமானது. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை காப்பாற்றப்படும், தப்பப்படும். அவங்க யாரா இருந்தாலும் சரி, அன்பு வைங்க, ஃபேமிலியை நேசிங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ ரட்சிக்கப்படலையோ அவங்கள மதியுங்க, அவங்கள நேசிங்க, அவங்க மேல அன்பு வைங்க, அவங்கள ஆனர் பண்ணுங்க. ஆனா ஒரு காரியம் ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையா மாமனாரான்றதை நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். ஏன்னா மாமனார் தராததை மாமன்னர் தருவார் என்பதை நம்புங்கள். மாமியார் தராததை சாமியார் இயேசு சாமி தருவார் என்பதை நம்புங்கள். அண்ணன் தராததை நான் சொல்லுகிறேன், மூத்த சகோதரராய இயேசு தருவார் என்பதை நம்புங்கள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, மச்சான் தான் சொல்றாரு ஆனா அவர் ரட்சிக்கப்படாதவர். சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். இங்க வரணும். நீங்க எங்க வரணும்? அப்படி வந்தீங்கன்னா நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதவர்கள். அல்லேலூயா. அடுத்தது, பாவிகளுடைய வழியில் நில்லாமல். நான் எங்க பாவின் வழியில போய் நான் நிக்கிறேன்? எனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? பாவியின் வழியில் நிற்பது என்றால் என்னவென்றால், பாவிகள் சில விஷயங்களை பெறுவதற்கு தவறான வழிகளை பின்பற்றுவார்கள். அந்த வழியை நம்ம பின்பற்றக்கூடாது. குறுக்கு வழி, நெடுக்கு வழி, கோண வழி, ஏமாத்துற வழி நமக்கே தெரியும். அந்த பாதைக்கு செல்லாமல் இருப்பது நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில், இவங்கெல்லாம் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? பரியாசக்காரர். நான் எங்க அங்கெல்லாம் போய் உட்கார போறேன்? நான் என் வீட்டில் தான் உட்கார போறேன். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? பரியாசம் பண்றவங்களா இருந்தாங்கன்னா நான் சொல்றேன், தயவு செய்து உங்கள் வீட்டில் இருந்து பரியாசங்கள் நீக்கப்பட வேண்டும். கவனிங்க கவனிங்க கவனிங்க. மகிழ்ச்சியா இருப்பது வேறு, சந்தோஷமா இருப்பது வேறு, கொண்டாட்டமா இருப்பது வேறு, பரியாசம் பண்ணுவது வேறு. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. குடும்பத்தில் மகிழ்வது, சந்தோஷப்படுவது, ஆனந்தமா வைத்துக் கொள்வது, அது நல்ல விஷயம். பரியாசம் பண்றதுன்னா என்ன தெரியுங்களா? அந்த அண்ணாக்கு பாருங்க சொட்டை விழுந்துருச்சு, சொட்டை மண்டை. அந்த அண்ணாக்கே தெரியாது, உங்க வீட்டுல ஒரு பேர் வச்சிருப்பாங்க, சொட்டை மண்டை அண்ணா. அப்படி வச்சுதான் உங்க வீட்டுல கிண்டல் பண்ணிக்கிறது. அந்த ஒரு சகோதரிக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனா அவங்க கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க. அந்த கத்திரிக்காய்க்கு கை கால் மலைச்ச மாதிரி ஒண்ணு இல்ல,
அந்த குள்ளி அவதான். அவங்களுக்கு அது தெரியாது. இவங்க வீட்டுல வந்து பேசிக்கிறாங்களா, கிளி 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 மிமிக்ரி பண்றது. அவங்கள மாதிரியே அவங்களுக்கு ஒரு புனை பயிரை வைத்து அந்த முருங்கா அவர் ஒல்லியா இருப்பார், அவருக்கு ஒரு பேர், அந்த முருங்கா வச்சிருவாங்க. அந்த பூசணிக்காய் கேவலமான பேரை வச்சு, அசிங்கமான பேரை வச்சு வீட்டுல உட்காந்து கணவன் மனைவி பிள்ளைங்கன்ட்டு இவங்க கூட சேர்ந்து என்ன பண்றது, பரிகசிப்பது. நான் சொல்லட்டுமா, கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீ பரிகாசம் பண்ணுவது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைய. மீரியாம் ஒன்னும் பண்ணலங்க, மோசேவை பரியாசம் பண்ணிட்டா, அவ்வளவுதான், வேற ஒன்னெல்லாம் பண்ணல. மீரியாம் என்ன பண்ணா, மோசேய யார் அவ அக்கா, என்ன தெரியுமாச்சு, ஆண்டவர் இறங்கி வந்துட்டாருங்க. யார் இறங்கி வந்துட்டா? நான் சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை பரியாசம் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நகைச்சுவையா இருக்கலாம், அது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம், உங்க குடும்பத்தை அதை நீங்க டைம் பாஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், அவர்களுக்காக தேவனுடைய ஒரு தூதன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவங்க மட்டும் சொல்லல, எந்த மனுஷனா ஆனாலும் சரி, மனுஷன் தேவ சாயலில் படைக்கப்பட்டவன். அவன் ஆண்டவர் அறிஞ்சவனா இருக்கட்டும், அறியாதவனா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவனா இருக்கட்டும், ரட்சிக்கப்படா, எவரை பற்றியும் நாம் பரிகசிப்பதற்கு நமக்கு எந்த உரிமைகளும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முடிஞ்சா நல்ல விதமா பேசுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 4 பேரை பத்தி முடிஞ்சா நல்ல விதமா பேசுங்க. இல்லைன்னா மூடிட்டு, வாய மூடிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் சொல்றேன். இல்லைன்னா என்ன நடக்கும்? பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் குடும்பமே பார்த்து எல்லாரும் பரிகாசம் பண்ற மாதிரி சில மேட்டர்லாம் நடக்கும். தேவையா? நீங்க 4 பேரோ 10 பேரோ 20 பேரோ கூட்டிட்டு ஒரு அறையில சில பேரை பத்தி பரிகாசம் பண்ணுவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, அப்படியே சேஞ்ச் ஆகும். என்ன தெரியுமா நடக்கும்? ஊரே நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ற மாதிரி சில வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். பக்கத்துல பார்த்து சொல்லு, அதெல்லாம் வேணான்னு சொன்னா பக்கத்துல கண்ணத்தை கிள்ளி ஒரு சகோதரிகள் கிழத்தை முத்தம் கொடுத்து, உங்ககிட்ட அந்த பழக்கம் இருக்கு எனக்கு நல்லா தெரியும், இன்னையோட அதை நிறுத்திக்கோங்க. ஆமா, கர்த்தர் கொடுக்கிற எச்சரிக்கை உங்களுக்கு. இந்த பரியாசம் பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், என்னை பத்தி சிஸ்டர் நீங்க நல்லதான் என்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறீங்க, ஆனா தெரியுது வீட்டுல போயிட்டு என்னை பத்தி எனக்கு ஒரு பேரை கூட வச்சுங்க, குள்ளி, கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்சவ, முருங்கக்காய், பூசணிக்கான்னு வேற வச்சு இந்த கிண்டல் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. அந்த பரியாசம் பண்றதை நம் குடும்பத்தில் அனுமதிக்க கூடாது. பரிகாசம் பண்ணுகிறவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வாயை உங்களால் அடக்க முடியலையா, எழும்பி போயிருங்க. உட்கார்ந்து பேசுறீங்க, பரியாசம் பண்றாங்க, சொல்லி பாருங்க. வேண்டாம், நம்ம எதுக்கு அவங்கள பத்தி பரியாசம் பண்ணணும்? அவங்க இமேஜை நம்ம எதுக்கு டேமேஜ் பண்ணணும்? அவங்க உடல் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வேண்டுமே இருக்கட்டுமே, எல்லாமே ஆண்டவருடைய பார்வையில் அழகானது, அற்புதமானது. அதை நாம் சிதைப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆமா, அப்படி பேசுறாங்கன்னா நீங்க சொல்லுங்க, கேட்கலையா எழும்பி விடுங்கள், உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். 2ஆம் வசனம் போடுமா? 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பைபிள் பாருங்க, எப்படி சொல்லல, இரவும் பகலும் சம்பாதிக்கிறவன் பாக்கியவான். ஏன்னா நிறைய பேர் இரவும் பகலா டியூட்டி செய்யறாங்க, நான் பாக்குறேன், தூக்கமே இல்லைங்க. அப்படியே நைட்டெல்லாம் அப்படியே ஒர்க் பண்ணி அப்படியே டே ஷிஃப்ட் கண்டினியூ பண்றேன். இதுக்கு சீக்கிரம் ஊதி தள்ளுறதுக்கா, சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறதுக்கா? சில பேர் எல்லாம் இருக்காங்க, இரவும் பகலும் உழைக்கிறாங்க. பைபிள் இப்படி சொல்ல, இரவும் பகலும் உழைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சில பேர் இருக்காங்க, இரவும் பகலும் படிக்கிறார்கள். இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலைங்க, உழைப்பு நான் தப்பு சொல்லல, படிப்பு நான் தப்பு சொல்லலைங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், பைபிள் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்றேன். இரவும் பகலும் உழைக்கிறவர்கள் பாக்கியவான் பைபிள் சொல்லல, இரவும் பகலும் படிக்கிறவர்கள் பாக்கியவான் பைபிள் சொல்லல. இரவும் பகலும் பைபிளை தியானிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க இதுல போக்கஸ்டா இருந்து பாருங்க, இதை நீங்க தியானிச்சு பாருங்க, இதன் மேல பிரியம் கொண்டு பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள், நீங்கள் பாக்கியவதிகளா இருப்பீர்கள். 3, அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? இப்போ
இப்ப நான் முன்னாடி ஒண்ணா சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க எப்படி இருக்காங்களா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு கனியை தந்து மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படி எப்படி பாருங்க, அவங்க லைஃப் எங்க இருக்குமா? நீங்க கிராமத்துல இருக்கலாம், பட்டணத்துல இருக்கலாம், சிட்டி சென்டர்ல இருக்கலாம், அல்லது நான் சொல்றேன் குக் கிராமத்துல இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா உங்க ஃபேமிலியினுடைய வாழ்வாதாரம் எங்க வந்துரும் கேட்டீங்கன்னா, செழிப்பான இடத்துக்கு வந்துரும். சில பேர்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் நாங்க மட்டும் சிட்டில இருந்தோம்னா வேற லெவல்ல பாப்புலர் ஆயிருப்போம், எங்க மினிஸ்ட்ரி, எங்க பிசினஸ், எங்க ஃபேமிலி எல்லாம் சிட்டில இருந்தா நாங்க வேற லெவல் போயிருப்போம். ஏதோ இந்த கிராமத்துல வந்து பிறந்துட்டோம், கிராமத்துல இப்படி வாழ்ந்துட்டோம், கிராமத்துல இருந்துட்டோம். நீங்க கிராமத்துல இருக்கீங்களா சிட்டில இருக்கீங்களான்றது முக்கியம் இல்லை, நீங்க சத்தியத்துல இருக்கீங்களான்றது தான் முக்கியம். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாலிப நாட்கள்ல தூத்துக்குடி நாலுமாவடி போயிருந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அது ஒரு சரியான கிராமம், ரொம்ப கிராமம். இப்போ நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி செம்ம கிராமம். மோகன் சி லாசரஸ் ஐயா அவங்க இருக்கிற அந்த ஒரு இடம், அங்க பிரேயர் நடத்துற அந்த இடத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரியான கிராமம். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அந்த கிராமத்துக்கு பஸ் வசதி இல்லாத இடத்துக்கு, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா காலையில தண்ணி ஓடுது, காலையில போய் பார்த்தா அப்படியே நீச்சல் அடிச்சு பெண்கள் நீச்சல் அடிச்சு குளிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு, நம்ம சிட்டில வளர்ந்தால நமக்குலாம் ஒரு புது அனுபவம். அது அவ்வளவு கிராமம் மக்கள் பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு கிராமம் பாருங்க, எல்லாம் ஓலை குடிசை வீடுகள் தான். நான் இதை குறையா சொல்லல, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அங்க ஒரு மனிதன் கர்த்தருடைய சத்தியத்தை பின்பற்றுகிற ஒரு மனிதன் பாருங்க, என்ன ஆச்சரியம், ஆண்டவர் உலக தேசத்திலிருந்து மக்களை கொண்டு வந்து கொட்டுறாங்க. நான் சொல்லுகிறேன், இடம்ன்றது முக்கியமே இல்லைங்க, உன் நிலை என்பதுதான் முக்கியம். உன் நிலைப்பாடு சத்தியத்தோடு சரியா இருந்தால் நீ எந்த இடத்துல இருக்கின்றதே முக்கியம் இல்ல. சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல வந்து பிறந்துட்ட நீ, இதே நீ சிங்கப்பூர்ல பிறந்திருந்தீனா என்ன பிறந்திருப்ப, 3 வேளை சாப்பிட்டிருப்ப, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. நீ இங்க வந்து பிறந்துட்ட, நீ அமெரிக்கால பிறந்திருந்தீனா என்ன, அமெரிக்கால பிறந்தா என்ன இருப்ப, வெட்டி முறிச்சிருப்பியா? அமெரிக்காக்காரன் காலையில காஃபி குடிக்கிறான், நீ எழுந்து காஃபி தான் குடிச்சிருப்ப. இடமோ நிலையோ ஊரோ முக்கியமே இல்லை, என் நிலைதான் முக்கியம். நான் சத்தியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேனா, படைத்தவரோடு உறவு கொண்டிருக்கிறேனா, அவர்கள் வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்கள் நல்ல தரமான இடத்துக்கு, செழிப்பான இடத்திற்கு, அந்த ஓரமாய் நடப்படுகிற ஒரு இடத்திற்கு, நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். அது மாத்திரமில்லையாம், அவர்கள் காலத்தில் காலம் கடந்தும் அல்ல, காலம் முன்பும் அல்ல, அந்தந்த டைம்ல எந்தெந்த ஃப்ரூட் அந்தந்த டைம்ல வருமோ, அது போல எந்த வயசுல குழந்தை பிறக்கணுமோ, எந்த வயசுல கல்யாணம் நடக்கணுமோ, எந்த வயசுல வேலை கிடைக்கணுமோ, எந்த வயசுல வருங்கால நன்மைகள் கிடைக்கணுமோ, அந்தந்த டயத்துல, அந்தந்த சமயத்துல, அந்தந்த நேரத்துல, அப்பப்ப கரெக்டா நடந்து கொண்டே இருக்கும். மரம் என்று சொன்னால் இலை உதிரும், இழப்பு வரும். ஆனா தெய்வம் சொல்றாரு, வார்த்தையின்படி வாழ்ந்து பார், இழப்பென்பது உன் வாழ்வில் இருக்காது என் மகனே, இழப்பு என்பது உன் வாழ்வில் இருக்காது மகனே. நீ இழக்க முடியாது. நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, வீட்டை போய் பிடிச்சுக்கிறேன், இல்ல இழந்துருவேன், உறவை போய் பிடிச்சுக்கிறேன், இழந்துருவேன். நீ எதையும் பிடிக்காது, இதை பிடிச்சுக்கோ, இதை பிடிச்சுக்கோ. இது என்ன தெரியுமா பண்ணும், நீ இதை பிடிச்சதுனால இது என்ன தெரியுமா பண்ணும், வீட்டை உன் பின்னாடி கொண்டு வந்து நிறுத்தும், சொத்துக்களை உன் பின்னாடி கொண்டு வந்து நிறுத்தும், உன் உறவுகளை உன் பின்னாடி கொண்டு வந்து நிறுத்தும், உன் பேரை, உன் புகழ, உன் மதிப்பை, உன் வருமானத்தை. நீ இதை பிடிச்சதுனால எல்லாம் வந்து உன்னை பிடிச்சுக்கோ. நான் சொல்றேன், இதை விட்டுட்டு எல்லாத்தையும் போய் பிடிங்க, இதை விட்டுட்டு எதை வேணா போய் பிடிங்க. கொஞ்ச நாள் அதுவும் உங்களை பிடிக்கும், நீங்களும் அதை பிடிப்பீங்க, அதுவும் உங்களை பிடிக்கும், நீங்கள் அதுக்கு அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம், சலிப்பு வந்துடும், நீ பிடிச்சதெல்லாம் உன்னை விட்டு போயிடும். அல்லேலூயா. இவரை பிடித்துப்பார், இவரை தேடிப்பார், இவரை நாடிப்பார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இழக்க மாட்டீர்கள். கூடும், பிளஸ் பிளஸ்ஸா கூடிக்கிட்டே இருக்கும், மைனஸ்ல போகாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஏதோ மைனஸ்ல போகாது.
வருமானம் மைனஸ்ல போகாது. அல்லேலூயா. ₹1 இந்த வருமானம் ₹10 மாறும். 0 ஆட் ஆகும். அப்புறம் இன்னொரு 0 ஆட் ஆகும். அப்புறம் இன்னொரு 0 ஆட் ஆகும். ஆட் ஆகி நீ திரும்பி பார்த்தினா பல குரோர்ஸனை எடுப்ப. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் அந்த செல்வ வளன்களை உனக்கு தருவார். 2 கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் வார்த்தையை தியானிக்கிற மனுஷி பாக்கியவான். அவர்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். ஆண்கள் பெண்கள் அவங்க வலது கையை பிடிச்சு ஒரு முத்தா கொடுங்க பார்க்கலாம். கொடுங்க. அவங்க முத்தம் சத்தம் எப்படி வருது பாரு. எம்மா கொடுங்க. உங்க கை சாதாரணமான கை இல்லைங்க. வசனத்தை எடுக்கிற இந்த வேதத்தை சுமக்கிற இந்த கை ஆசீர்வாதமான கை, பரிசுத்தமான கை, செல்வத்தை உண்டு பண்ற கை. இந்த கை செய்யறதெல்லாம் வாய்க்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். வெற்றி அடைவாய் என் அன்பு பிள்ளையே. உன் கரம் ஜெயத்தை எடுக்கும், செல்வத்தை எடுக்கும், நன்மையை எடுக்கும். நீ செய்யறது வாய்க்கும் இல்ல, செய்வது எல்லாமே வாய்க்கும். செய்வது எல்லாமே கை கூடும். அது கை கூடி வரும். பக்கத்துல பார்த்து சொல்லும், இப்ப புரியுதா எதுக்கு நான் முத்தா கொடுத்தேன்னு. நீதிமானுடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிறார். வார்த்தையை நம்புகிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். வார்த்தையை வாசிக்கிறவர்களை தேவன் நேசிக்கிறார். வார்த்தையின்படி வசனத்தின்படி வாழ்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். மரியாள் எப்படிலாம் வழக்கப்பட்டிருப்பாள்ல. ஆனா ஆண்டவர் இந்த குறுக்கால ஒரு வார்த்தையை டக்குன்னு சொல்றாரு. இந்தம்மா என்ன பண்ணிடுச்சு, அவங்க அம்மா சொன்னது, அப்பா சொன்னது, சித்தப்பா சொன்னது, மாமா சொன்னது, பெரியப்பா சொன்னது, கலாச்சாரம் சொன்னது எல்லாத்தையும் விட்டு போட்டா. நேரம் வந்துட்டான். ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும், அவ்வளவுதான். அப்படிப்பட்டவர்களுடைய பேரை பெருமைப்படுத்தி ஸ்திரீகளுக்குள்ளே இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் சொல்றேன், ஐயோ அவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க சொல்லிட்டாங்களே, தூக்கி போடு அந்த பக்கமா. என் கர்த்தர் சொன்னாரு, இதன்படி நான் செய்யறேன், முன்னாடி வச்சு பாரு. நாள் ஒன்று வரும் சொல்லுகிறேன் அன்பு பிள்ளையே, உனக்கு சொன்னவங்க எல்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த ஆண்டவர் மட்டும்தான் நீ சேத்துல இருந்தாலும் பிடிச்சு உன்னை தூக்குவாரு. நீ சாபத்துல இருந்தாலும், பாவத்துல இருந்தாலும், வியாதியில இருந்தாலும், தரித்திரத்துல இருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்டேன் என்ற நிலையில் இருந்த இவர் இறங்கி வந்து உன்னை தூக்குவாரு. நான் சொல்றேன். அப்ப யாரு வார்த்தையை நான் கேட்கணும்? இவர் வார்த்தையை தான் நான் கேட்கணும். இவர் சொல்றதை தான் நான் கீழ்ப்படியணும். இவர் சொல்ற மாதிரி தான் என் வாழ்க்கையை நான் அமைச்சுக்கணும். இவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர். நான் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், என்னை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறவர். மீண்டும் கரத்திலே வேத புஸ்தகத்தை எடுத்தவர்களாக, ஏந்தினவர்களாக வாய்களை திறந்து நாம் எத்தனை பேர் சொல்ல போறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, நான் இந்த வசனத்துல பிரியமா இருந்து, இந்த வார்த்தையில பிரியமா இருந்து சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வேதத்தை நான் இன்னும் அதிகமா நேசிக்க, இந்த வார்த்தையை நான் இன்னும் அதிகமா வாசிக்க, இந்த வார்த்தையின்படி நான் வாழ, இந்த வார்த்தையின்படி நான் ஜீவிக்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை, எனக்கு ஒரு உறுதியான ஒரு இருதயத்தை, வழிவு போகாத ஒரு இருதயத்தை, ஒரு உற்சாகமான ஒரு இருதயத்தை தேவ பிள்ளையை கரத்திலே வேதத்தை ஏந்தி வாயை திறந்து சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றட்டும். இன்னைக்கு உன் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றட்டும். என் அன்பு மகனே, உன் மேல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றட்டும். என் அருமை மகளே, ஆண்டவர் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றட்டும். இந்த வார்த்தை உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றும். இந்த வார்த்தை உன்னுடைய வியாகுலத்தை நன்மையா மாற்றும். இந்த வார்த்தை உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா அமையும். உன்னால செய்ய முடியாதத இந்த வார்த்தை உனக்காக செஞ்சு முடிக்கும். லிரமக பகதனலமனம ஷபபபபபப ஓரேகே பேகா பகதரனலமமமமமக பகதனலம. உம்முடைய வார்த்தை நாங்கள் இன்னும் மதிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் நேசிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் எல்லாவற்றை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அனுதினமும் 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 அனுதினமும்
வேதத்தை ஏந்தினவர்களாக, வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, அதன்படி வாழுகிறவர்களாக எங்க வாழ்க்கையை மாத்திடுங்கப்பா, எங்க லைஃபை மாத்திடுங்கப்பா. இந்த புது வருஷத்துல ஆண்டவரே புதிய சிந்தனை எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும், புதிய மாற்றங்கள் எங்களுக்குள்ளாய் உண்டாகட்டும். வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய், வார்த்தையின் மேல் பிரியம் உள்ளவர்களாய், இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு பெரிய வாஞ்சை கொண்டவர்களாய் நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுவீராக. சொல்லலாமா? வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? நாங்கள் மாத்திரம் அல்ல, எங்கள் வீடுகளிலே வசனத்தின் சத்தம் தொனிக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் வசனத்தை விருப்பத்தோடு வாசிக்கட்டும். எங்கள் பேர குழந்தைகள் வசனத்தை விருப்பத்தோடு வாசிக்கட்டும். மனப்பாட வசனங்களை வாசிக்கட்டும். ஒவ்வொரு நாள் அனுதினமும் ரெகுலர் ஸ்டெடியா ஆண்டவர் இந்த வாக்கியங்களை எங்கள் குழந்தைகள் வாஞ்சியோடு வாசிக்கிற ஒரு விருப்பத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. பெற்றார்களாகிய நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு வார்த்தையை வாசிக்க தியானிப்பதனுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவரே போதிக்கிறவர்களாக, சொல்லிக் கொடுக்கிறவர்களாக, வசனத்தை தியானிப்பதனுடைய அவசியத்தை ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுகிறவர்களாக நாங்கள் காணப்படும்படி எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரபகதனல ஷதரனலமா லிரிபிக பகதரனலமா பகதனலமா. இந்த சபை வேத சபையாய் மாறட்டும், வேதக்காரர்கள் நிறைந்த சபையாய் மாறட்டும், வேதத்தின்படி வாழுகிற சபையாய் மாறட்டும். ஏனோ தானோ என்று வாழுகிற வாழ்வில் முறையல்ல. இந்த ஆண்டு வாழ்ந்தா வார்த்தையின்படி தான் நான் வாழ்வேன், வசனத்தின்படி தான் நான் வாழ்வேன், ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவர் சொன்னார்னா நான் செஞ்சிருவேன்னு சொல்லி செவிகளை தேவ சத்தத்துக்கு திறக்கிற, வார்த்தைக்கு கவனத்தை கொடுக்கிற ஒரு மிகுந்த ஒரு ஆவல் கொண்ட தேவ ஜனங்களாய் மாற்றும் அப்பா. ஓ பஹானா ஷதனலமா. தெசலோனிக்கே சபையில் இருந்த விசுவாசிகளை பார்க்கிலும் பெர்ரையா சபையார் நற்குணசாலிகளாய் இருந்தார்களே. ஒரே ஒரு காரணம், வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தெசலோனிக்கே சபையின் விசுவாசிகள் ஆராயல, தெசலோனிக்கே சபையின் விசுவாசிகள் படிக்கல. ஆனால் பெர்ரையா சபையார் வாசித்தார்கள், தியானித்தார்கள், ஆராய்ந்ததனால மற்ற எல்லாரை பார்க்கலாம் நற்குணசாலிகளா இருந்தார்களே. வாயை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்கிற திருச்சபையாக, வேத வசனங்களை ஆராய்கிற திருச்சபையாக எங்களை மாற்றி விடுவீராக. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரபஹனா கிபஹலனலமா ஷந்தனலமா. நான் சொல்றேன், நீங்கள் புத்திமானாய் மாறுவீர்கள். உங்கள் வழியெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை உங்க மேல இறங்கும். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது, இந்த வார்த்தையின் வெளிச்சம் வரும் பொழுது சகல ரகமான சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். சத்தியத்தை ஆவியானவர் உங்கள் வாழ்வில் சாத்தியமாக்குவார். 6000 சத்தியங்கள், 6000 வாக்குத்தத்தங்கள், 6000 ஆசீர்வாதங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது, கை கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்வில் அதை சாத்தியமாக்குவார்.